நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து பெரியார் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பெரியார் பற்றி எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் பெரியார் பற்றி படிச்சிங்கன்னா நமக்கு ஜிஎஸ்க்கு கூட யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கும், நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் பாருங்கள், பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவும் சுயமரியாதையும். ஸோ பெரியார் வந்து பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை வந்து அறிவும் சுயமரியாதையும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெரியார் தம் வாழ்நாளில் டேஷ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 13,12,000. கரெக்டாக பார்த்துக்குவோம் எவ்வளோ கிலோமீட்டர்னு. 13,12,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சு சமுதாய தொண்டு ஆட்டியிருப்பார் பெரியார் அவருடைய வாழ்நாட்களில். அடுத்து பாருங்கள், பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமல் என்று பெரியார் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சொத்துரிமை. சொத்துரிமை இல்லாமல் இருக்கிறதுனால தான் பெண்கள் வந்து அடிமையாகிறாங்க அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் டி, 1924. ஸோ இந்த வைக்கம் பிளேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த போராட்டம் வந்து அவர் நடத்தியிருப்பார். எதுக்காக நடத்தியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து கோயிலுக்குள்ளே வந்து அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அதை எதிர்த்து வந்து இவர் வந்து போராடி இருப்பார் அந்த வைக்கம் பிளேஸில். அது எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க, 1924. அடுத்து பாருங்கள், ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் மொத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பெரியார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, யுனெஸ்கோ. தந்தை பெரியாருக்கு வந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ அமைப்பு அவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், போகிறதுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்து வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வரிகள் வந்து அந்த சைடு வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், பிறர் தாழும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் அவரை வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரு அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. அடுத்து பாருங்கள், பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள் ஒன்று டேஷ் இல்லாமை பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், அதே கொஸ்டின் தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. இது சொன்னதை வந்து யாருன்னு கேட்கலாம், பெரியார் தான் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், பேரைய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேராய கட்சின்னா எதுவும் இல்லை, காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி இருப்பார். ஸோ விலகி வந்து அவர் எந்த கட்சியில் வந்து இணைந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீதி கட்சி. இப்போ நீதி கட்சி வந்து எப்போ தோற்றுவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1916 வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் தான் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அது வந்து 1917 வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. நீதி கட்சிக்கும் பெரியாருக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குது.
இப்போ பார்த்திங்கன்னா பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவராக ஸோ எப்போ தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 1938 வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நடுவண் அரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி 1978. நடுவண் அரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறுத்த அஞ்சல் தலையை வெளியிட்டதுன்னா 1978 தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் உண்டு அந்நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மனக்கொடை. மனக்கொடைனா எதுவும் இல்லை, நம்ம வரதட்சணை இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து மனக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். பெண்கள் கல்வி கற்றொழியா சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்கள் கல்வி கற்றொழியா சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் வந்து பெரியார். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள். ஃபஸ்ட் பாருங்கள். தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். அது வந்து சரியாக தான் இருக்குது. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டர் ஆனார். இது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டு சிறைவாசம் அனுபவித்தார். இது வந்து தவறாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பெரியார் இருக்கார் இல்லையா, யாருடைய பேச்சால் கவர்ந்து வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ காந்தியோட பேச்சால் கவர்ந்து தான் வந்து அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைஞ்சிருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு ஆனால் பெரியார் குறிப்பிடுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குழந்தை திருமணம். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு தான் வந்து பெரியார் வந்து எப்படி சொல்கிறாருன்னா குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய வரிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். இது பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வந்து பெரியாரை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். ஸோ என்ன பாடல் வருன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். பாரதிதாசன் வந்து பெரியார் வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பெரியார். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் தம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என உரைத்தவர் வந்து பெரியார். அடுத்து பாருங்கள். இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிறது. ஸோ ஈவே ராவுக்கு ஈவே ராமசாமி ஸோ பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சென்னையில் நடந்த அந்த பெண்கள் மாநாட்டில் தான் வந்து ஸோ ஈவே ராமசாமிக்கு பெரியாருக்கு வந்து அந்த பெரியார் என்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போன்னு பாருங்கள் 1938 நவம்பர் 13 ஸோ சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருன்னு பார்த்திங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அவருக்கு வந்து தெற்காசியம் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வந்து யார் கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா ஸோ 27/6/1970 வந்து யுனெஸ்கோ மன்றம் அவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா தாய்மார். ஸோ பெண்கள் அந்த பெண்கள் மாநாட்டில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை வந்து தாய்மார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள். அவருக்கு வந்து யுனெஸ்கோ விருது வந்து எப்போ கொடுத்துருப்பாங்க 1970. ஸோ 1970 தான் வந்து அவருக்கு வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோ விருது வந்து 1970. அடுத்து வந்து பெரியாருக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1978. அடுத்து
ஸோ பெரியார் பங்கேற்ற கூட்டங்கள் வந்து மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10,700 கூட்டங்கள் வந்து அவர் பங்கேற்றிருப்பார். ஸோ அவர் உரையாற்றிய மணி நேரம் பார்த்திங்கன்னா 21,400 மணி நேரம் வந்து அவர் உரையாற்றி இருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3421. அடுத்து பாருங்கள், பெரியார் இரு கண்களாக கருதியவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியாரின் இரு கண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரியாதையும் சுயமரியாதையும். பெரியாரின் இரு கண்களாக கருதியது வந்து மரியாதையும் சுயமரியாதையும். அடுத்து பாருங்கள், பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் வந்து ஆப்ஷன் சி பெரியார். அடுத்து பாருங்கள், பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மறுமணம்னா எதுவும் இல்லை, இப்போது ஒரு பெண் இருக்காங்களா, அவருடைய கணவர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மீண்டும் வந்து திருமணம் வந்து செஞ்சு கொள்ளலாம். அதுதான் வந்து மறுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய அந்த மறுமணத்தை வந்து ஆதரித்தவர் விதவை திருமணம். ஸோ இதை வந்து ஆதரித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். அடுத்து பாருங்கள், பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பெரியார். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் வந்து பெரியார். அடுத்து பாருங்கள், ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானது இதுக்கு காரணமாக இருந்த இருவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாதியை ஒழிக்க காரணமாக இருந்த 2 முக்கிய தலைவர்கள் வந்து யார் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரியாரும் அம்பேத்கரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனை வந்து டேஷ் வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து அகற்றப்பட வேண்டியவை, இன்னொன்று வந்து அப்புறம் வந்து பெண்களுக்கு தேவையான உரிமைகள். ஸோ என்னென்ன பெண்கள் வந்து என்னென்ன உரிமைகள்லாம் இழக்கிறாங்க, என்னென்ன உரிமைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 வகையை வந்து பிரித்து வச்சுருப்பார். பழைய தமிழ் புக்கில் இருக்கும் இது. அடுத்து பாருங்கள், கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பெரியார். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோதான். இப்போ பெரியார் பற்றி ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னாலும் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.